அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, மைத்ரேய முகூர்த்தம் 2025 ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்தின் மைத்ரேய முகூர்த்தத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். ஆடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான அறிவிப்பு. நமது ஆனந்தொளி டெய்லர்ஸ் என்ற நிறுவனம் நமது சகோதரிகளுக்காக 14 ஆயுர்வேத பொருட்களை இணைத்து வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மஞ்சளுக்கு ஒரு அற்புதமான ஆஃபர் நம்ம அறிவிச்சிருக்கோம். இந்த மஞ்சள் அற்புதமான மஞ்சளின் தன்மையும் நலுங்கு மாவின் தன்மையும் கொண்டது. தொடர்ந்து தினமும் நீங்கள் இந்த மஞ்சளை பயன்படுத்தணும். முகத்துக்கு பூசுறதுக்கு பயன்படுத்தணும். சிறிய பெண் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மஞ்சளை பயன்படுத்தலாம். இந்த மஞ்சளில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. இந்த மஞ்சளை தொடர்ந்து பயன்படுத்த உங்கள் முகம் தெய்வீக வசீகரத்துடன் காட்சி தரும். உங்கள் குடும்பத்திற்கு ஐஸ்வர்ய லட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மஞ்சள் ஜனவரி 10ஆம் தேதி வரை எங்களிடம் வாங்கும் அத்துணை பேருக்கும் வரலட்சுமி தாயின் பூஜையில் வைத்து உயிரூட்டப்பட்ட சுமங்கலி கயிறு ஒன்று பிரசாதமாக வழங்க போகிறோம். இந்த சுமங்கலி கயிறு என்பது பல லட்சம் மந்திர உரு ஜபிக்கப்பட்டது. இந்த சுமங்கலி கயிறு பிரசாதம் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் எங்களிடம் மஞ்சள் வாங்கும் அத்துணை பேருக்கும் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனவரி மாதத்தின் மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்பது கடனை தீர்க்கக்கூடிய முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நாங்கள் சொல்கிற சூட்சுமத்தை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் விரைவில் அடையும். முதல்ல ஜனவரி மாதத்தில் எப்போ மைத்ரேய முகூர்த்தம் வருதுன்னு பார்க்கலாமா? ஜனவரி 8ஆம் தேதி மதியம் 12:18 இருந்து 2:05 வரை மைத்ரேய முகூர்த்த நேரம். ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை. அதே மாதிரி இன்னொரு தேதி வருது, ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு 1:37 அதிகாலை 3:48 வரை மைத்ரேய முகூர்த்த நேரமாக இருக்குது. சனிக்கிழமை இரவு. சரிங்களா? 2 தேதிகள் 2 நேரங்கள் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. முன்கூட்டியே எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ, அது வங்கி கடனாக இருக்கலாம், நகை கடனாக இருக்கலாம், எந்த கடனாக வேணால் இருக்கலாம். அதை தனித்தனியாக எழுதி வைத்து அந்த கடனில் ஒரு சிறு தொகையை தனித்தனியாக எடுத்துக்கணும். 100 ரூபாயோ 500 ரூபாயோ அல்லது குறைந்தபட்சம் 50 ரூபாயோ எடுத்து தனித்தனியாக பூஜை அறையில் ஒரு தட்டில் வைங்க. தனித்தனியாக இது இன்னாருக்கு இது இன்னாருக்குன்னு அடையாளப்படுத்தி எடுத்து வச்சு அது மேலே ஒரு 1 ரூபா நாணயம் வச்சுக்கோங்க. அது மேலே 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ செய்யணும் தெரியுமா? அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் செய்யணும். சரியா? பூஜை அறையில் தாம்பூல தட்டில் அல்லது வாழை இலையில் தனித்தனியாக பணம், அதுக்கு மேலே 1 ரூபா நாணயம், அதுக்கு மேலே 2 ஏலக்காய். பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் ஏற்றுவதற்கு ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க, அல்லது நெய் பயன்படுத்துங்க. அவ்வாறு தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விரைவில் எனது கடன் தொல்லை நீங்கி எங்கள் குடும்பத்தார் மகிழ்ச்சியோடு எந்த விதமான கடன் நெருக்கடியும் இல்லாமல் பண நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் வாசனை பூக்கள் எடுத்து அந்த பணத்து மேலே போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தொகையை யாருக்கு தரணுமோ அதை தர முடிஞ்சால் தாங்க. அப்படி இல்லையா இது இன்னாருக்கு தான் அப்படின்னு அதை தனியாக எடுத்து பீரோவில் வச்சுருங்க. அவங்களுக்கு விரைவில் அந்த கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து சேரும். அந்த பணம் வந்த உடனே இந்த தொகையை அதில் தொகையை மட்டும் சேர்த்து போட்டு அந்த கடனை அடைச்சிருங்க. இதுதான் மைத்ரேய முகூர்த்தம் நீங்கள் செய்ய வேண்டியது. பல பேர் பலவிதமான முறைகளை சொல்லுவாங்க. நம்ம ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சேனலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் சொல்லுவோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த சூட்சுமத்தை செய்யும் பொழுது கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்த ஒளி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் ஒரு மந்திரம் 2025, பணவசிய பயிற்சி 2025, கல்வி வசி பயிற்சி 2025. இந்த 3 வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். முழு விளக்கத்தை தரேன். நமது ஆனந்தொளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக இல்லாதோருக்கும் அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம். ஜனவரி 1ஆம் தேதி சுமார் 1001 பேருக்கு உணவு தானம் செய்ய போகிறோம். 2025வது வருடம் முழுவதும் நாங்கள் அன்னதானம் செய்ய போகிறோம். எங்களது அன்னதான திட்டத்திற்கு உங்களால் பங்களிப்பு தர முடியும்னா பங்களிப்பு தர முன்வாருங்கள். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.